योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. நேத்திக்கு ரெண்டாமത്തെ ஸ்லோகம் பார்த்தோம். அருணாச்சலத்திலேயே சகல திருஷ்ய பிரபஞ்சமும் தோன்றி அதிலேயே நின்று அதிலேயே லயமாகிறது. அப்படி சகல சிருஷ்டிக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம் தான் அருணாச்சலம். அந்த அருணாச்சலத்தை அப்போ அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு பூரா அதிஷ்டானம், சோர்ஸ் அப்படின்னு சொன்னால் வெளியில நம்மளை எங்க போய் தேட முடியும்? நேற்றுக்கு சொன்னோமே, சயின்ஸ் காட் பார்ட்டிகளை தேடுறது சொன்னோமே, அந்த மாதிரி வெளியில எங்கேயாவது தேடின்னு இருக்க வேண்டி வரும். அப்படி வெளியில எங்கேயாவது தேடி என்னத்தை தான் கண்டுபிடிச்சாலும் எனக்கு ஒரு திருப்தியும் வரப்போறதில்லை. அதனால பல தியரி வந்திருக்கேன். அந்த தியரி இந்த தியரி இதெல்லாமோ தியரி சொல்றோம், சிருஷ்டியை பத்தி, கிரியேஷனை பத்தி. ஆனா ஒரு தியரியும் கண்டுபிடிச்சவனுக்கோ அது ப்ரொபவுண்ட் பண்ணினவனுக்கோ இல்லை அதை படிச்சவனுக்கோ திருப்தி கொடுக்கல. ஒரே ஒரு கேள்வி கேட்டாலே நின்று போயிடும். இது இப்ப தெரிஞ்சின்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டாலே நின்று போயிடும். உபனிஷத்தே பலவித தியரி சொல்றது. சிருஷ்டி எப்படி வந்தது அப்படின்னா பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது சொல்லும், 3 பூதங்கள்லேருந்து வந்தது சொல்லும். எப்படி எல்லாமோ பல விதத்துல இருக்கிற தியரிஸ் உபனிஷத்துலயும் இருக்கு. இன்னைக்கும் மாடர்ன் சயின்ஸும் நிறைய தியரி எல்லாம் ப்ரொபவுண்ட் பண்றான் உலகம் எப்படி வந்ததுங்கிறத பத்தி. ஆதிசங்கரரே பாஷ்யத்துல சொல்றார், ஏன் இப்படி வேதமே ஒரு இடத்துல ஒரு தியரி சொல்றது சிருஷ்டியை பத்தி, கிரியேஷனை பத்தி அப்படின்னு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றார். உபனிஷத்து ஏன் ஒரு இடத்துல ஒரு தியரி சொல்றதுங்கிறதுக்கு அவர் பதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு தியரியும் சொல்றதுல உபனிஷத்துக்கு இஷ்டமே இல்லை. அவிவக்ஷிதா யஹ சிருஷ்டிக்கிரமஹா, சிருஷ்டிக்கிரமத்தை சொல்லணுங்கிற லட்சியம் உத்தேசமே ஸ்ருதிக்கு கிடையாது. பின்ன ஏன் சிருஷ்டியை சொல்லணும்? சிருஷ்டியை சொல்றது கொஞ்சம் உனக்குள்ள ஒரு ஜிக்ஞாசை இருக்கு, இது எப்படி வந்தது எப்படி வந்தது. அது எதையாவது சொன்னா உனக்கு திருப்தி ஆகுமானால் அதுக்காக சொல்றது. எப்படின்னா, சாப்பிடுறதுக்கு இருக்கிற குழந்தை அம்மாட்ட சொல்றது கதை சொல்லி தந்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு குழந்தை அடம் பிடிக்கிறது. அப்போ அந்த குழந்தைக்கு அம்மா கதை சொல்லி கொடுக்கறா. என்ன கதை சொல்லி கொடுக்கறான்னா, ஒரு வந்தைக்கு 3 குழந்தைகள். வந்தைன்னா என்னது, என்ன சொல்லுவா தமிழ், என்ன சொல்லுவார்? பேரன் வுமன். அதனால அவளுக்கு குழந்தையே பிறக்காது. அவளுக்கு 3 குழந்தைகள் பிறந்துதான். அப்புறம் கேட்கறது அந்த குழந்தை, அதுல ஒரு குழந்தை பிறக்கவே இல்லை, ஒரு குழந்தை கர்ப்பத்திலேயே கிடக்கல, ஒரு குழந்தை யோஜனையிலேயே வரல. அந்த 3 குழந்தைகளும், அந்த 3 குழந்தைகளுக்கு ஒரு பேரு. அப்புறம் அந்த 3 குழந்தைகளும் தீர்த்த யாத்திரைக்குன்னு கிளம்பினாளாம். முயலோட கொம்புனால பண்ணின ஒரு வில்லு கையில வச்சுண்டு, ஆகாசத்துல பூத்த பூ தலையில வச்சுண்டு அவ நடந்தா. அப்படி நடந்து நடந்து போறா. குழந்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கறது. அவ நடந்து போய் கொஞ்ச தூரம் போறத ஒரு மறுபூமி, கானல் பிரதேசம். அங்க போறத அங்க நிறைய தடாகங்கள், நிறைய மரங்கள்லாம் பூத்து பூத்து இருக்கு. மறுபூமியில் இருக்கிற தடாகங்கள்லையும் ஜலமில்லாத தடாகங்கள்,
ஆனா நிறைய அலமோதர்தான். அதுல போய் இவா குளிச்சா இப்படி கதை போயிட்டே இருக்கு. இது இந்த குழந்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டு 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 சாப்பிட்டு கொடுத்து. ஆனா இந்த உத்தேசம் என்ன? கதையெல்லாம் உத்தேசம் இந்த குழந்தை இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கணும், கேட்டு சாப்பிடணும். அப்படித்தான் முதல்லயே இந்த குழந்தை ஒரு வந்திக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு கேட்டு கொடுத்துனா கதை அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி மாயை நமக்கு ஒரு கடங்கதை சொல்லி தந்துருக்கு பிரபஞ்ச ரூபத்துல, உலக ரூபத்துல. அது எப்படி வந்ததுன்னு கேட்டா ஒரு கதை சொல்லுவா. புராணங்கள்லாம் சொல்லலையா? பிரம்மா ஒரு நாளைக்கு காத்தால எல்லாத்தையும் படைச்சார். பைபிள்ல பார்த்தீங்கன்னா 7 நாள்ல சிருஷ்டி பண்ணினார். எதுக்கு அந்த கதை? தற்காலத்துக்கு நம்ம புத்தியை கொஞ்சம் அடக்கணும். ஏதோ ஒண்ணு புரிஞ்சுட்டா ஓ சரி அப்படின்னு. அப்புறம் நமக்குள்ள வஸ்துவ சத்தியத்தை போதனம் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கதை. இல்லாம கதை சொல்றது உத்தேசம் அல்ல. அந்த மாதிரி உபனிஷத்துக்கும் சிருஷ்டி சொல்றது உத்தேசம் அல்ல. சிருஷ்டியை பத்தி சொல்லி மெதுவா 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 அப்புறம் சிருஷ்டியை பார்க்கிறவன் யாரு அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கணும். பகவான் கிட்ட யாரோ கேட்டிருக்கா, இந்த சிருஷ்டிக்கு என்ன பிரயோஜனம்? பகவான் சொன்னா, நீ இப்ப இந்த கேள்வி கேட்கிற இல்லையோ அதுதான் பிரயோஜனம். இந்த சிருஷ்டிக்கு என்ன பிரயோஜனங்கிற கேள்வி உனக்குள்ள உதிச்சது இல்லையோ அதுதான் பிரயோஜனம். இத்தனை நாளைக்கு உதிக்கலையே உனக்கு இந்த சிருஷ்டிக்கு என்ன பிரயோஜனம், இப்ப உதிச்சது இல்லையா? இப்ப இந்த சிருஷ்டிய கிரியேஷனை யாரு பார்க்கிறா? லோகஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. நம்ம அதுல இருந்து உலகம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. லோகஹாங்கிற லோகம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பார்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். பார்க்கப்படுறது. ஆலோக்கியதே இது லோகஹா. அப்ப பார்க்கிறவன்ல இருக்கு இது. அந்த பார்க்கிறவன் யாரு? உலகத்தை பார்க்கிறவன் யாரு? நான் பார்க்கிறேன் நான் யாரு அப்படின்னு கவனம் உள்ள திரும்பி எடுத்தானால் சிருஷ்டியோட சுருள் எல்லாம் அவுந்துடும், சீக்கிரட் எல்லாம் அவுந்துடும். அப்ப இங்க சிருஷ்டியும் இல்லை, ஸ்திதியும் இல்லை, சம்ஹாரமும் இல்லை, ஏகவும் அத்வயவுமான ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு. கீதையில பகவான் சொல்றான், இஹைவ தைர் ஜித சர்கா ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதா. இஹைவ, இஹைவன இங்கே இப்போதே இந்த சரீரத்தில் இருக்கிற போதே, தைஹி சர்கா ஜிதா அவா சிருஷ்டியை ஜெயிச்சிருக்கா, கிரியேஷனை டிரான்சென்ட் பண்ணியிருக்கா. யாருன்னா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹ, மனசு யாரோட மனசு சமநிலையில நிற்கிறதோ அவர்கள். மனசுக்கு சாதாரணமா 3 நிலைகள் உண்டு. விக்ஷேபம், லயம், கஷாயம். விக்ஷேபம்னா சிந்த பண்ணிட்டே இருக்கக்கூடிய நிலை, சாதாரணமா இருக்கக்கூடிய நிலை விக்ஷேபஸ்திதி. சித்தவருத்திகள் வந்துட்டே இருக்கும், அது நிக்கிறதுக்கே தெரியாது, அதுக்கு நிச்சலமா நிற்கவே தெரியாது. அது ஒரு சித்தவருத்தி இல்ல, அநேக சித்தவருத்திகள் வந்துட்டு இருக்கும். இது சொன்னேனே, கேடுவந்த ரேடியோ சொன்னேனே, கேடுவந்த ரேடியோ மாதிரி ஆஃப் பண்ணினாலும் அது பாடிண்டே இருக்கும். அது ஆஃப் பண்றதுக்கு வழியே இல்லை. பேக்ல சென்னை ஸ்டேஷன் வச்சா அதுக்கு பின்னால கோயம்புத்தூர் ஸ்டேஷன் கேட்கும், அதுக்கு பின்னால பிபிசி கேட்கும், அதுக்கு பின்னால அசலாத்துல வச்சிருக்கிற மிக்சி கேட்கும், எல்லாம் கேட்கும். அந்த மாதிரி வேரியஸ் லேயர்ஸ் மைண்ட்ல, ஒரு தாட்டு, அதுக்கு பின்னால ஒரு தாட்டு, அதுக்கு பின்னால ஒரு தாட்டு, ஏதோ வந்துட்டு இருக்கும். இதுக்குதான் விக்ஷேபஸ்திதி. இதான் நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம், உள்ள பார்த்துட்டு விட்டா போறோம். விக்ஷேபம், அநேக எண்ணங்கள், அநேக லேயர்ஸ். விக்ஷேபமா இருக்கப்படாது அப்படின்னு நம்ம ஏதோ கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போம், ஜபம், தியானம், இல்லாட்டா சத் சங்கம். அப்போ விக்ஷேபத்திலேருந்து மனசை தடசம் பண்ணி கொடுத்தனா நம்ம சாதாரண ஒரு மனசுக்கு ஒண்ணுதான் தெரியும். அதுக்கு சிந்திக்க முடியலையானால் என்ன பண்ணும்னா தூங்கிடும். அதனாலேயே நிறைய பேர் ஜபத்தை ஸ்லீப்பிங் டேப்லெட்டா உபயோகப்படுத்துவா. கொஞ்சம் ஜபம் பண்ணினா தூக்கம் வரும். ஏன்னா மனசு வேற எண்ணங்களுக்கு போகாம ஆர்த்த அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ரூட்டு தான் தெரியும், தூக்கம். லயமாகிறது இல்லாட்டா சிந்திக்கிறது, இதுதான் சாதாரணமா.
தேவிகாலோத்தரத்துல பகவான் சொல்றார், நித்திரையாலும் நினைவாதியாலும் மனம் மிக மூடமாகும் அப்படிங்கிறார். நித்ரையினாலும் நினைவாதியாலும் அப்படின்னா நினைவு விக்ஷேபம், நித்ரை லயம், லயிச்சு போறது. நிறைய பேர் லயத்தை தியானம் நினைச்சுன்னு விடுவான். கண்ணமுடி எதுலயோ ரூபத்திலேயோ ஒரு வெளிச்சத்திலேயோ ஜபத்திலேயோ பண்ண கொஞ்ச நேரத்துல மனசு அப்படியே சோர்ந்து போயிடும். சோர்ந்து போறத ஏதோ ரொம்ப நேரத்துக்கு ஒரு தியானத்தில் இருந்த மாதிரி அவளுக்கு ஒரு நினைப்பு. யோக நித்ரைன்னு பேர் இருக்கு. இது லயம். நிறைய பேர் தியானத்துக்கும் தூங்குவான். இது ரெண்டும் இல்லாத ஒரு நிலையும் உண்டு, கஷாய ஸ்திதி. அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்திதி. அதாவது எண்ணங்களும் வராது அப்படின்னா தியானமும் அல்ல. பின்ன உள்ளத்துல என்ன இருக்கு, ஆக மொத்தம் ஒரே ஒரு ஜடமா இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்காது. அதோட ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் தான் நம்ம போர் அடிக்கிறது சொல்றோம். ஒன்னும் இல்லை, விரசமா இருக்கு, ஜடமா இருக்கு, எதுலையுமே ஒரு ஈடுபாடு வருதில்லை, மனசுல எண்ணங்களும் வருதில்லை, தியானமும் வருதில்லை. இந்த நிலைகள் சாதகர்களுக்கு பல போதும் வரும். நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி ட்ரெயின்ட் அவுட் ஆனா இந்த நிலை வரும். அந்த கஷாய ஸ்திதி வரத்தை எல்லார்ட்டையும் வெறுப்பு தோணும், உலகத்திலேயே வெறுப்பு தோணும். கஷாய ஸ்திதியில தான் பெரும்பாலும் நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பா. அது ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுத்தானா. இதெல்லாமே மனோரோகங்கள், முக்கியமான மனோரோகங்கள். வெறுத்து போயிடுறது எல்லாமே. அதோட ஒரு சின்ன ஃபார்ம் தான் போர் அடிக்கிறது சொல்றோம் நாம. அது வரத்துக்கு காரணம் என்ன, உலக விஷயங்களை அமிதமா அனுபவிச்சதுன்னா இந்த நிலை வரும், கஷாய ஸ்திதி, ஜடமான நிலை. அகல்யக்கு அந்த நிலை தான் வந்தது அப்படின்னு பகவான் சொல்றார். அகல்யை கல்லா போயிட்டா அப்படின்னு கதை சொல்றாளே. வால்மீகி ராமாயணத்துல கல்லுன்னு சொல்லலை, தபசெல்லாம் போய் அப்படியே மறைஞ்சு இருந்துட்டா அப்படின்னு சொல்றாரு வால்மீகி. வேற கம்பராமாயணத்துல ஏதோ கல்லா போயிட்டான்னு சொல்றா போல் இருக்கு. அப்ப பகவான் அது சொல்றார், கல்லா போனான்னா வெளிப்படியா அப்படி கல்லா உட்கார்ந்தான்னு அர்த்தம் இல்லை. அவள் தபசு புரோகமம் இல்லாத நிலையில ஜடமா போயிட்டான். அந்த மாதிரி ஒரு கஷாய ஸ்திதி வரபோது அதுல இருந்து கரையேறணுமானால் தன்னோட சாதனையினாலேயும் முடியாது, புஸ்தகம் படிச்சதுனாலேயும் முடியாது, ஒன்னும் முடியாது. ஏதோ ஒரு மகாபுருஷரோட சந்நிதி தான் வரணும். அப்பதான் அந்த கல்லு நிலையிலேருந்து திரும்பவும் சலிக்க முடியும். அதுதான் ராமர் வர வேண்டி வந்தது அகல்லைக்கு. இது கஷாய ஸ்திதி. லயம், விக்ஷேபம், கஷாயம், இந்த மூணு ஸ்திதியும் அல்லாம நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது யோகஸ்திதி. அந்த யோகஸ்திதிக்கு சமம் அப்படின்னு பேரு, சமஸ்திதி. மீதியெல்லாம் விஷமஸ்திதி, இது சமஸ்திதி. சமஸ்திதிக்கு வரபோது அலர்ட்டா இருக்கும், உணர்வோட இருக்கும், எண்ணங்களும் உண்டாகிறதில்லை, உற்சாகம் நல்ல அந்த உள்ளத்துல நான்கிற அந்த உணர்வு இருக்கே அது சுத்தமா சம்வித்து ஜுவலிக்கிறது, பிரகாசிக்கிறது. அந்த நிலைதான் யோகஸ்திதிங்கிறது. லயே சம்போதையே சித்தம் விக்ஷிப்தம் சமயேத் புனஹா சகஷாயம் விஜானியாத் சமப்பிராப்தம் ந சாலையேத். கௌடபாதர் சொல்றார். இந்த 4 ஸ்திதிகளையும் சொல்லிட்டு இதுல எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றார். மனசு லயமாய் கிடக்கிறதானால் தியான வேளையில லயமாகிறதுனா லயிக்க விடாதே, அதை இலக்கி எழுப்பு, அதை சலனம் பண்ணி எழுப்பு. எண்ணங்களை மேல பொந்திச்சுன்னு இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வருது அப்படின்னு கவனிக்கணும். எனக்கு வருது, நான் யாரு? எண்ணங்கள் யாருக்கு வருது? எனக்கு வருது, நான் யாரு? நான்கிறது என்ன? கவனிச்சால் மனசு அதோட பிறப்பிடம் எங்கேயோ அங்க போகும். இப்படியே விசாரத்துல ஆழ்த்தணும் மனச, லயமா இருக்கிறத. விக்ஷிப்தம் சமயேத் புனஹா. ரொம்ப எண்ணங்கள் வரப்போ அந்த எண்ணங்களை எல்லாம் மெதுவா நிச்சலத்துக்கு கொண்டு வரணும். இந்த எண்ணங்கள் யாருக்கு வருதுன்னு கவனிச்சோமானால் எனக்கு வருது, நான் தான் நினைக்கிறேன், எனக்கு கோபம் வருது, எனக்கு பொறாம வருது. அப்ப இந்த நான் யாரு? நான்கிறது என்ன? நான்கிறதுல கவனம் விழுந்துடும். அப்போ சமத்துக்கு வந்துடும். சகஷாயம் விஜானியாத். கஷாய ஸ்திதியில ஒரு போர்டம் ஸ்டேட்ல ஜடமான நிலையில இருக்கானால் அந்த நிலையை வச்சுட்டு உட்காரணும். நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய ஒரு தப்பு. நம்மளோட ஆல் என்டர்டெயின்மெண்ட் மீடியாஸ் என்ன பண்றதுன்னா, இந்த போர்டம்ல இருந்து பழைச்சுக்கிறதுக்கு வெளியில எதையோ பார்ப்போம்.
நம்மகிட்டே நம்ம தப்பிச்சுக்க பாக்குறோம். ஒரு 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 ஜடமான நிலை வரத்த ரொம்ப போர் அடிக்கிறது சினிமா பாக்குறோம். இந்த போர்டம் ஸ்டேட் வரதுனாலதான் மனுஷ இவ்வளவு இன்வென்ஷன்ஸும் பண்ணியிருக்கான், இவ்வளவு இந்த எல்லா கலைகள் எல்லாமே. அதனால்தான் ஞானிகள் கலைகளை கூட ஒத்துக்க மாட்டா ஒரு லெவலுக்கு மேல. ஏன்னா கலைகள் கூட யூ ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் சம்திங். ஏதோ ஒரு பாட்டு அது இது எங்கேயோ மனசை விட்டு அதுலேருந்து எஸ்கேப் பண்றதுக்கு. ஆனா பெரியவாள்லாம் அப்ப பாடினாலே, கீர்த்தனங்கள் பாடினாலே, அவா எப்படி பாடினா அப்படின்னு கேள்வி வந்தா, அவா நம்மள மாதிரி யாராவது பாடின பாட்டை பாடலை. இதுக்கு பகவான் சொல்றார். ஒரு பெரிய பாகவதர் பகவான் கிட்ட கேட்டார், பகவானே கீர்த்தனங்கள் பாடி ஆத்மா ஈஸ்வரனை அடைய முடியாதா? பகவான் பேசவே இல்லை. திரும்பவும் திரும்பவும் கேட்டார், பேசல. தியாகராஜர்லாம் பகவானே பாடித்தானே அடைஞ்சா அப்படின்னா பகவான் சொன்னார், அவள்லாம் பாடி அடையல, போய் அவள்லாம் அடைஞ்சதை பாடினா அப்படின்னா. அவெல்லாம் பாடியதையோ அடையல, அவ எந்த ஆனந்தத்தை அடைஞ்சாலோ அது வெளியில கீர்த்தனமா வந்தது, அது வேற விஷயம். ஆனா எதுலையோ நம்ம மனசை போட்டு நம்ம நிறைவுல பண்றோம்னா பரவாயில்ல. இந்த போர்டம்ல இருந்து ரட்சப்படணும்னு அதுல இதுல மனசை போடுறோம் பாருங்க, அங்க என்ன ஆகும்? இது கூடுதல் 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 நமக்குள்ள. இந்த அதனால்தான் போர் அடிக்கிறவா எதுல போனாலும் கொஞ்ச நாள் கழிஞ்சா அதுவும் போர் அடிச்சிடும். பார்த்துங்க, வேண்டாம், உங்களுக்கு இதெல்லாம் ரட்சப்பட முடியாது. அதனால இந்த விரசதை வரபோது அதை கவனிக்கணும். அது யாருக்கு வருது? எனக்கு வருது. அது கவனிக்க முடியலையே சொல்லுவா. கொஞ்ச நாளைக்கு அந்த போர்டமோ போர் பண்ணணும், அதுக்குள்ள போர் போடணும். யூ ஹாவ் டு ட்ரில் டீப். கொஞ்சம் கழிஞ்சால் அந்த நிலை நம்மளை விட்டு விலகும். நம்ம அதையே பார்த்துட்டு இருக்கணும். போர் அடிக்கிறது இல்லையா? அந்த போர் அடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நானே போரா இருக்கேன், நான் தான் பெரிய போர். போ தனிமையில உட்கார்ந்துட்டு நான் என்னையே கவனிக்கணும். அந்த போர்டம் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும். அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கணும். ஒரு க்ஷணம் அதுல இருந்து விலகி விட்டோமானால் அது நம்மளை விட்டு விலகிவிடும். இதுதான் சகஷாயம் விஜானியாத் அப்படிங்கிறார். அந்த கஷாய ஸ்திதி வரபோது சாட்சியா நின்று அறிஞ்சுட்டே இருக்கிறத. சமப்பிராப்தம்னு சாலையே, மனசு சமஸ்திதிக்கு வந்துடுதுன்னா சலிக்காம வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ உள்ளத்துல. ஏதா நம்ம ரொம்ப நிம்மதியா இருக்கு, சத்சங்கத்துக்கு அப்புறம் நிம்மதியா இருக்குன்னா அந்த நிம்மதியோடயே இரு. அந்த நிம்மதி வந்த அப்புறம் போய் அங்க போய் நான் டிவி போடுறேன், பேப்பர் படிக்கிறேன், உலக வர்த்தமானம்னுட்டு இந்த நிம்மதியை சுயமேவ கலைச்சுக்காதே. நிசர்கதத்தா மகாராஜ் ஒரு இடத்துல சொல்றார், யார்கிட்டயோ கேட்கிறார், உனக்கு ஒருத்தர் வந்து சொல்றார், நான் இப்ப வந்து ரொம்ப தியானம் பண்ணி எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு அப்படிலாம் சொல்றார். அமெரிக்காக்காரர். அப்போ அவர்கிட்ட கேட்கிறா, நீ என்ன பண்ணுவேன்? திரும்ப போய் நான் வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணுவேன், நிறைய பேருக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுப்பேன், புஸ்தகம் எழுதுவேன் அப்படின்னு சொல்றார். ரொம்ப கோபம் வந்துடுறது அவருக்கு. அவர் சொல்றார், உங்க அமெரிக்காக்கார வெள்ளக்கார பசங்களுக்கு இதுதான் வேலை, சேர்த்துக்கிறதுக்கு முன்னால செலவு பண்ண தொடங்கி விடுவேன். ஏதோ நிம்மதியா வந்திருக்க, நிம்மதியா இருக்கத்தானே வேணும். டு நாட் கெட் போர்டு பை பீஸ் அப்படிங்கிறார். அந்த நிம்மதியும் உனக்கு போர் அடிச்சு போயிடக்கூடாது. நிம்மதியாவே இருந்துட்டேன்னா அந்த நிம்மதியை பரத்தியாருக்கு கொடுக்கணும். பரத்தியார் எங்கேருந்து வந்தா உனக்கு? நீ மனசை வெளிமுகப்படுத்துறது தானே பரத்தியார்னு வருது. அந்த நிம்மதியிலேயே இரு, அசங்காம இரு. அதான் சமப்பிராப்தம் ந சாலையேத் அப்படின்னு கௌடபாதர் சொல்றாங்க. அந்த சமஸ்திதியில் இருக்கிற போது நீயா அதை போய் சலிப்பிக்காதே. அந்த சமஸ்திதியில யாரு இருக்காளோ அவளுக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எதுவும் கிடையாதுங்கிறார் பகவான் கீதையில. அப்புறம் பரத்தியார் எங்கேருந்து வருவா? பரத்தியாரும் கிடையாது. சமஸ்திதியில் இருக்கிறத இஹைவத்தைர் ஜித சர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணிதே ஸ்திதாக. யாரோட மனம் சமஸ்திதியில் இருக்கோ அவ பிரம்மத்தை அடைஞ்சுட்டா. அந்த சமஸ்திதி தான் பிரம்மம். பிரம்மத்தோட லட்சணமே சமம் தான். சாந்தி தான் பிரம்மம், சாந்தி தான் முக்தி, சாந்தி தான் ஆத்மஸ்வரூபம், சாந்தி தான் ஞானம். இதை காட்டி கொடுத்து, அதனால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் அருணாச்சலத்துல நடக்கிறது சொன்ன பகவான்
அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு பிராமுக்கியம் கொடுக்காம அருணாச்சலத்தோடு மூல ரூபத்தை காட்டித்தரார். நம்ம உள்ளத்துல நான் 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 எது நடிக்கிறதோ அதுவே அருணாச்சல ஸ்வரூபம். ஹிருதி அகமிதி ஆத்மதயா நிருத்யசி போ தே வதந்தி ஹிருதயம் நாம. உள்ளத்துல நான் அப்படின்னு, ஹே அருணாச்சலா நீ நடனம் ஆடுறேன். சரி, பார்த்துட்டோம். அருணாச்சலம் உள்ளத்துல நான் அப்படின்னு நடனம் ஆடுறது. இனிமே ஃபர்தர் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்? அதுக்குதான் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்ற, அந்த அருணாச்சலத்தை எப்படி பஜிக்கிறது? உள்ளத்துல நான் அப்படின்னு நடனம் ஆடுற அருணாச்சலத்தை நான் எப்படி பஜிக்க முடியும்? அதுக்கு இருக்கிற பதில் தான் அகமிதி குத ஆயாதீதி அன்விஷ்ய அந்த பிரவிஷ்டயா அத்தியமலதியா அவகம்யஸ்வம் ரூபம் சாம்யதி அருணாச்சல त्वयि நதீவ அப்தௌ. அகமிதி குத ஆயாதீதி அன்விஷ்ய அந்த பிரவிஷ்டயா. நான்கிறது எங்கிருந்து வருது, எங்கிருந்து கிளம்புறதுங்கிற அன்வேஷனம். ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு பிரம்மச்சாரி ரமணாசிரமத்துக்கு வந்தார். ஆந்திராவில் அவருக்கு ஒரு குரு, அந்த குரு இவருக்கு மந்திரோபதேசமோ எதெல்லாமோ சொல்லி கொடுத்து நீ தபஸ் பண்ணணும். அப்ப இந்த பிரம்மச்சாரிகிட்ட அவர் சொல்லி இருக்கார், திருவண்ணாமலையில போ, அங்க போய் தபஸ் பண்ணு. திருவண்ணாமலையில நான் எங்க போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ, அங்க ரமண மகர்ஷின்னு ஒரு பெரிய மகாத்மா இருக்கார், நீ அவர்கிட்ட போய் கேளு, அவர் நீ தபஸ் பண்ண வேண்டிய இடம் ஏதுன்னு காட்டி கொடுப்பார். அந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணு. திருவண்ணாமலையில அவர் தான் நிறைய இடங்கள்ல தபம் பண்ணியிருக்கார், அதனால அவர் காட்டி கொடுக்கிற இடத்துல தபஸ் பண்ணுன்னு அனுப்பினாராம். இந்த பிரம்மச்சாரி பகவான் முன்னால 2-3 நாள் உட்கார்ந்து இருந்தார். ஒரு நாளைக்கு மற்றவெல்லாம் கேள்வி கேட்கறத பார்த்தா தான் தைரியம் கேட்கறதுக்கு வருது. ஒரு நாளைக்கு பகவான் கிட்ட போய், சுவாமி நான் ஆந்திராலேருந்து வரேன், என்னோட குரு தபஸ் பண்றதுக்காக என்ன அனுப்பியிருக்கார், நான் எங்க போய் தபஸ் பண்ணணும் நீங்க சொல்லுங்க. பகவான் பேசவே இல்லை. பதில் சொல்றதுக்கு இருந்தா தானே சொல்றதுக்கு, சொல்லலை. இவர் திரும்ப திரும்ப கேட்க பகவான் சொல்லவே இல்லை. அப்புறம் பகவானுக்கு நடக்க போறதுக்கு இருக்கிற டைம் எடுத்து பகவான் எழுந்திருந்து காலெல்லாம் மசாஜ் பண்ணிட்டு தன் தண்டத்தை எடுத்துட்டு எழுந்திருந்தார். எழுந்திருந்தப்ப இவர் திரும்பவும், சுவாமி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஆந்திராலேருந்து, நீங்க ஏதோ தபஸ் பண்றதுக்கு வழிகாட்டுவேன்னு நினைச்சு வந்திருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம போறேளே. அப்ப பகவான் குலுங்கி குலுங்கி சிரிச்சுண்டு, ஓ தபஸ் பண்ணணுமா, வந்த வழியே போ அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சு விடுது. இவரை தவிர என்ன, பகவான் கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் பகவானோட உபதேச மர்மம் புரிஞ்சு விடுவா எல்லாருக்கும். ஏன்னா ஒரே டீச்சிங் தானே. இவருக்கு மாத்திரம் ஏதோ பாவம் முழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தபஸ் பண்றதுக்கு இடம் கேட்டோம், இவரானா வந்த வழியே போன்னு சொல்றாரு. இது உபதேசமா, இது திட்டினாரா, நான் எப்படி எடுத்துக்கணும்? அப்ப கிட்டக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு உபதேசம் ஆயிடுது, அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்? என்ன உபதேசம் எனக்கு புரியலையே. நான் யார் புஸ்தகத்தை அவர் கையில கொடுத்து இவர் சொன்னார், நீங்க என்ன கேள்வி கேட்டேன்? நான் எங்க போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். பகவான் என்ன பதில் சொன்னார்? வந்த வழியே போ அப்படின்னார். இதுலயே உபதேசம் ஆயிடுச்சு. நான் எங்க போய் தபஸ் பண்ணணும்ங்கிற கேள்வி, தபஸ்ங்கிறது எங்கேயாவது குகையில போய் உட்காந்துக்கிறதோ, நதிக்குள்ள உட்காந்துக்கிறதோ, ரூம்ல கதவை சாத்தின்னு உட்காந்துக்கிறதோ தபஸ் ஆகாது. தபஸ் அப்படின்னால் அகம் அபேதகம் நிஜ விபானகம் மகதிதம் தபோ ரமணவாகியம். அகங்கார உதிக்காம அடங்கி இருக்கிறதுக்கு பேர் தான் தபஸ். அப்ப அந்த அகங்காரம் எங்க கிளம்புறதுங்கிறத ஆராய்ஞ்சு அந்த மூலத்தை அடங்கிறது தான் தபஸே தவிர வெளியில எதையாவது பண்றது தபஸ் ஆகாது. அதனால பகவான் உங்களுக்கு ஞான தபஸ் என்னங்கிறத காட்டி கொடுத்திருக்கார். நான் எங்க போய் தபஸ் பண்ணணும் நீ கேட்டேன். பகவான் என்ன பதில் சொன்னார்? இந்த நான் எந்த வழியா வந்ததோ அந்த வழியா உள்ள போ. நான்கிறத கவனி. ஏன்னா
நமக்கு அனுபவம் ஏற்படுற ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கு, நான்கிற சென்டர். அதனாலதான் 4 மகா வாக்கியங்கள்ல ஃபர்ஸ்ட் மகா வாக்கியத்துல பிரம்மத்தோட லட்சணம் சொல்றத கான்சியஸ்னஸ் இஸ் பிரம்மன், பிரஜானம் பிரம்மா அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு, பிரபஞ்சம் பூரா கான்சியஸ்னஸ் தான், பிரம்மம் தான், பிரஜானம் தான். கான்சியஸ்னஸ் இல்லைன்னா பிரபஞ்சத்தை யாரு பாப்பா? அப்ப பிரம்மத்துக்கு இப்படி லட்சணம் சொல்லிட்டு, சரி கான்சியஸ்னஸ் இஸ் பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். எதை தேடி பார்த்தாலும் இப்ப நீங்க மாடர்ன் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு இங்க இல்லை அவளுக்கு சொல்லலாம். இந்த மைக்கோட உருவத்துல கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் எல்லாம் தான் இருக்கு. இப்ப மைக்கு ஒரு சாலிட் பார்ட்டிகிள் மாதிரி தெரியறது, இதுக்குள்ள பார்த்தா நிறைய வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். வேதாந்தம் ஒரு ஸ்டெப் கூட கடந்து போய் சொல்றது இங்க புரோட்டான்ஸும் கிடையாது, எலக்ட்ரான்ஸும் கிடையாது, கான்சியஸ்னஸ் தான் இருக்கு, போதம் தான் இருக்கு, சைத்தன்யம் தான் இருக்கு. திஸ் இஸ் இன்டலெக்சுவல் இல்லையா? இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நல்லா தெரியறது, நிறைய கிளீனா தெரியறது, எல்லாம் போதமாக்கும். இந்த மைக்கு போதமாக்கும், இந்த காணக்கூடியதெல்லாம் போதமாக்கும். போதம் இல்லாம பிரபஞ்சத்துல தோற்றம் உண்டாகாது அப்படின்னு தெரியறது. சரி, அந்த போதத்தை நான் போதம் அப்படின்னா இப்ப ஒரு வேர்டா இருக்கு, கான்சியஸ்னஸ்னா இப்ப ஒரு வேர்டா இருக்கு, அதை எப்படி அனுபவிப்பேன்? அதை நான் எங்க தேடுவேன்? அது எனக்கு ஒரு நிர்வൃத்தியை எப்படி கொடுக்கும்? அதுதான் இன்டலெக்சுவல் வேதாந்தத்துல பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆறுது. எல்லாம் கிளீனா புரியறது, கடம் படம் அது இது எல்லாம் சரி, எல்லாம் நல்லா புரியறது. சரி, நான் அதுல எப்படி நிற்பேன்? அங்கதான் நோ ஆன்சர். எல்லாம் கிளீன், எல்லாம் நீங்க வேதாந்த விசாரம் பண்ணி சொல்ல. இந்த விசார சழக்கிலேருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் பகவான் வந்தார். அதனால என்ன ஆறுது, இந்த சம்பிரதாய வேதாந்திகளுக்கு சாஸ்திரம் எல்லாம் கிளீனா படிச்சு கிளீனா தெரிஞ்ச அப்புறம் அனுபவத்துக்கு திரும்பவும் யோக சாதனைக்கோ இல்லைன்னா பக்திக்கோ இல்லை ஏதாவது ஒரு உபாசனைக்கோ போக வேண்டி வருது. இன்டலெக்சுவலி கிளீன் பண்ணின அப்புறம் திருப்பி இதுக்கு போக வேண்டி வருது, இந்த உபாசனை. ஆனா பகவான் ஏன் வேற எந்த உபாசனையும் சொல்லல? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் ஆபீஸ்ல இருந்து படப்படான்னு வரார், பசியோட வரார். அன்னைக்கு என்ன விசேஷம், ஆத்துக்காரி நன்னா விதம் விதமா சமைச்சு வச்சிருக்கான். பசியோட வரவர், அவருக்கு ஒரே டென்ஷன் வேற, பிரெயின்ல அநேக ப்ராப்ளம்ஸ், ஆபீஷியல் ப்ராப்ளம்ஸ். ஏதோ ஃபைலை முன்னால வச்சுக்கிறார், ஏதோ முன்னால வச்சுக்கிறார், செல்போனு கிட்ட வச்சுக்கிறார், இதுல கொஞ்சம் பேசிக்கிறார், இந்த ஃபைலை பாத்துக்கிறார், சாப்பிட்டுட்டே இருக்கார். இதுக்கு வயிறு நிறைஞ்சு கொடுத்து என்ன சாப்பிட்டாருன்னே அவருக்கு தெரியல. அதுக்கு பிறகு ஆத்துக்காரி கேட்கிறா, பாயசம் எப்படி இருந்தது கேட்கிறா. பாயசம் நான் சாப்பிடவே இல்லையேங்கிறார். என்ன அன்கான்சியஸ்லி he has taken all these things. சாப்பிடவே இல்லையேங்கிறார். சரிங்களா, ஒரு கிளாஸ் கூட சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு வேற ரொம்ப எடுத்து, நான் எப்படி சாப்பிடுவேன்? ஒரு டிராப் கூட போக முடியாது. இதே மாதிரி when you intellectually study என்ன ஆறுதுன்னா, அதனால்தான் அனுபவமா பூர்வமா சிரவணம் பண்ணணும்னு சொல்றது. சிரவணம் பண்றதையே டேஸ்ட் பண்ணிட்டே சிரவணம் பண்ணணும். டேஸ்ட் பண்ணிட்டு சிரவணம் பண்ண முடியலையானால், நம்ம படிச்சுன்னு முதல்ல பிரெயின்ல ஏற்றின்னு விட்டோமானால் இன்னமும் ஒன்னும் புதுசா கடக்கவும் செய்யாது, அந்த கடந்தது ருச்சியை கொடுக்கவும் செய்யாது. புரியறதோ? கடந்தது ருச்சியும் கொடுக்காது, இன்னமும் புதுசா கடக்கவும் செய்யாது. ஆனா சரியான சம்பிரதாயத்துல சிரவணம் பண்றதா இருந்தா, சிரவணம் பண்றதையே சத்தியத்தை பார்த்துட்டே இருப்போம். நம்ம அந்த வஸ்துவை பார்த்துட்டே இருப்போம். சிரவணம் பண்றதையே அது பார்த்துட்டே இருப்போம். ஏதாவது புரிஞ்சுக்கிறது இல்லை, பார்க்கறது சொல்ல 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 பார்த்துட்டே இருப்போம். நம்ம அப்படி கேட்கறது டெஸ்ட் பண்ணிட்டே சாப்பிடுற மாதிரி. அப்ப சிரவணம் பண்றதையும் ருச்சிக்கணும். இல்லாம அதுக்கப்புறம் சரியான வேதாந்த சிரவணம் பண்ணினால் அதுக்கப்புறம் ஒரு யோக சாதனையோ வேற ஒரு சாதனைக்கோ போக வேண்டி வராது, சரியான விதத்துல சிரவணம் பண்றதா இருந்தால். அப்ப அது போட்டோம். அப்போ இங்க பகவான் என்ன சொல்றார், அந்த அனுபவத்தை பெற நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் இன்டெலெக்சுவலி ரொம்ப கிளியர் ஆனா கூட
அந்த அனுபூதியை எப்படி பெறலாம்? எல்லாம் கான்சியஸ்னஸ் இஸ் பிரம்மன், பிரஜானம் பிரம்மா அப்படின்னு சொன்னோம். சரி, அந்த பிரஜானத்தை எங்க பார்க்கலாம்? அது எப்படி இருக்கும்? அதுக்கு எந்த இடத்துல தேடுறது? ஒன்னும் புரியாதப்ப என்ன பிரஜானத்தை ஏதோ ரூபத்தை கொடுத்து அதை பஜி என்னெல்லாமோ சொல்றோம், நம்ம என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப கிளீனா ஸ்ருதி சொல்லிட்டு யூ கேன் ஃபைண்ட் பிரஜானம் ஓன்லி இன் ஒன் பிளேஸ். வேற ஒரு இடத்துலயும் உனக்கு கான்சியஸ்னஸ் பார்க்க முடியாது. எங்க பார்க்கலாம்? அகம் பிரம்மாஸ்மி. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மகா வாக்கியத்தை. பகவான் சொன்னார், பெரிய ஒரு சைடு ட்ராக் வந்துடுத்து இந்த மகா வாக்கியத்துல. என்ன சைடு ட்ராக்னா, அதை வச்சுண்டு திரும்பவும் இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்றோம், நாம விளையாடுறோம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நான் பிரம்மம் தியானம் பண்றதுக்கல்ல. என்ன பிரம்மமே என்னது எனக்கு தெரியாது, நான் எப்படி நான் பிரம்மம் தியானம் பண்ணுவேன்? நான் பிரம்மம் தியானம் பண்றதுக்கு இல்ல அந்த மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியம் எதுக்குன்னா, நான் உனக்கு தெரியறதே அது ஒண்ணுதான் ஷுவரா தெரியறது, வேற ஒன்னும் தெரியல, வேற எதுவும் அனுபவத்துல இல்லை இல்லையா? நமக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டில் உட்கார்ந்தா ஒரே ஒரு விஷயம் தெரியும், நான் இருக்கேங்கிறது மாத்திரம் தெரியும். மீதியெல்லாம் தெரியணும்னா புலன்கள் வேணும், வேற யாராவது சொல்லணும். ஆனா நான் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம். அப்ப அது தெரியறதோ இல்லையோ, அந்த நான் தான் பிரம்மம். நான் பிரம்மம் தெரியலையே எனக்கு. இது பிரம்மசூத்திர பாஷ்யம் முதல் பேஜிலேயே ஆச்சாரியால் சொல்றார், எல்லாருக்கும் பிரம்மம் தெரியறதுங்கிற. எப்படி தெரியறது? அகம் ரூபேன சித்தத்வாத். அகம்ங்கிற ரூபத்துல சித்தமா இருக்கு. அப்படின்னா பின்ன வேதாந்த விசாரமே வேண்டாமே. அப்படின்னா அகம் ரூபத்துல இருந்தாலும் அந்த அகம் எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்குறது இல்லை. நான்ங்கிற ரூபத்துல தெரிஞ்சாலும் அந்த நானுடைய உண்மையான உருவம் என்னவோ அந்த உருவத்துல அந்த நான் ஜ்வலிக்கிறது இல்லை. அதனால பகவான் சொன்னார், அகமிதி குத ஆயாதீதி அன்விஷ்ய அந்தః பிரவிஷ்டயா அத்யமலதியா அவகம்ய ஸ்வம் ரூபம் சாம்யதி அருணாச்சலா த்வயி நதீவ அப்தௌ. நான்ங்கிறது எங்கேந்து கிளம்பும்? அகம் என்கிறது எங்கேந்து வருது, நான்கிறது எங்கேந்து கிளம்புறது? குத்தகா ஆயாதி இதி, எங்கு உந்தும் என்று ஆராய்ந்து அன்விஷ்ய இன்வெஸ்டிகேட் பண்ணி தேடி அந்தః பிரவிஷ்டயா உள்ள பிரவேசம் பண்ணின தியா புத்தியினால அத்தியமலதியா அப்படின்னாரு பகவான். ரொம்ப சுத்தமான புத்தியினால அத்தியமலம் அப்படின்னு. அதுக்குதான் மீதி சாதனைகள்லாம். நமக்கு வேற எதுவும் புரியலையானாலும் குரு சந்நிதியில பக்தியோட இருக்கிறது, சித்த சத்துவ குணத்துலதான் ஆத்ம விசாரம் பண்ண முடியும். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் ரஜசோ லோபமேவச்ச பிரமாத மோகௌது தமசா பவதா அஜானமேவச்ச. கீதையில பகவான் சொன்னார், மனசு சத்துவகுண ஸ்திதியில இருந்தால்தான் நான்கிற அந்த உணர்வே நமக்கு பிடிபடும். இல்லாட்டா லயமாயி போய் ஜடத்துல இருந்துடுவோம், லயமாயிடும். நான் என்ன நான் யாரு விசாரம் பண்ணணும்னு சொல்றோம், ஒண்ணுமே புரியலையே. எப்ப பார்த்தாலும் நான் யார் சொல்லிட்டு இருந்தா அதுதான் புரியுமா? அங்க வர்றது மீதி சாதனைகள்லாம். பக்தியோ பகவான் அருணாச்சல பிரதட்சணத்துக்கு ரொம்ப பிராமுக்கியம் கொடுத்தார். யாரோ கேட்டா, பகவானே அண்ணாமலை பிரதட்சணம் பண்ணா என்ன வரும்? போய் சுத்திட்டு வா, அப்ப தெரியும். எனக்கு அதுல நம்பிக்கை வரதில்லையே பகவானேன்னார் ஒருத்தர். உனக்கு என் பேர்ல நம்பிக்கை இருக்கோ? அது நம்பிக்கை இருக்கு, நான் சொல்றேன், போய் சுத்திட்டு வா. இந்த சாதனைகள்லாம் எதுக்கு? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டா நம்ம என்ன பண்ணுவோம், குதிரைய கார்ட்டுக்கு பின்னால கட்டி விடுவோம். புரியறதா? குதிரை ரதத்துக்கு முன்னால இருக்கணும், அப்பதான் ரதத்தை இழுத்துன்னு போக முடியும். குதிரைய ரதத்துக்கு பின்னால கட்டினா என்ன உத்தேசம் சொல்றேன்னா, பகவான் என்ன ஃபர்தர் சாதனை சொன்னாலும் எல்லாமே இந்த ஆத்ம விசார சாதனைக்கு பின்னாலதான் நிற்கணும். என்ன பக்தி சொல்லட்டும், அருணாச்சல பிரதட்சணம். காரணம், அருணாச்சல பிரதட்சணமோ அருணாச்சல பஜனமோ யூனிவர்சல் ஆகாது. சில பேர் சொல்லுவா, எனக்கு அருணாச்சலம் எல்லாம் முடியாது, நான் கிருஷ்ண பக்தனாக்கும் சொல்லுவா. என்ன சொல்ல முடியும்?
எனக்கு திருவண்ணாமலைக்கே வர முடியாது, நான் எங்கேயோ இருக்கேன், ரொம்ப வயசாயிடுது, அமெரிக்காவில் இருக்கேன், இல்லாட்டா கல்கட்டாவில் இருக்கேன், டெல்லியில இருக்கேன், நான் எப்படி வருவேன்? திருவண்ணாமலையில் வந்தாதான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? சரி, ஸ்மரணாத அருணாச்சலம். ஸ்மரணாத அருணாச்சலம்னா நான் கிருஷ்ணனை தியானம் பண்றேன், அதை விட்டுப்பா அருணாச்சலத்தை ஸ்மரிக்கணுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? எல்லாருக்கும் யூனிவர்சலா ஒரே ஒரு டீச்சிங் தான் பகவானோட. நான் யாரு? நீ யார வேணா பஜனம் பண்ணி, யார பஜனம் பண்ணினாலும் பஜனம் பண்றவன் ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ, அந்த பஜனம் பண்றவன் யாரு? நான். அந்த நான் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்து எந்த ஒரு வஸ்து உனக்கு விளங்குறதோ அந்த வஸ்து தான் உண்மையான அருணாச்சலம். அந்த வஸ்து தான் உண்மையான அருணாச்சலம். அப்ப அருணாச்சலத்தை பார்க்கறதுன்னா என்ன? தன்னை பார்க்கறது தான், தன் ஸ்வரூபத்தை பார்க்கறது தான். தானே தானே தத்துவம், இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலம். பிரபஞ்சம் பூரா அருணாச்சல ஸ்வரூபமா தெரியணும். அதான் லாஸ்ட் ஸ்லோகம் வரப்போறது. ஹிருதி அகமிதி குத ஆயாதீதி அன்விஷ்ய அந்த பிரவிஷ்டயா அத்தியமலதியா அவகம்ய ஸ்வம் ரூபம். ரொம்ப சுத்தமான புத்தியினால தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பகவான் இதுக்கு ஒரு கதை சொல்றார். வேதத்துல கர்ம காண்டம் எல்லாம் இருக்கு, அதெல்லாமே அதுக்கு ஒரே ஒரு யூஸ் தான். எதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும், எதுக்கு நித்தியானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன சொல்றோம்? பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்றோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னா என்ன? பரமேஸ்வரன் பிரீதி ஆனார்னு எப்படி தெரியும்? பரமேஸ்வரன்னா யாரு? நம்ம அந்தராத்மா தான் பரமேஸ்வரன். ஆத்மா பிரீதி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன லட்சணம்? உள்ளேந்து இந்த அகம் ஸ்பூர்த்தி நமக்கு பிடிபடும், நமக்கு பிடிபடும். அதுதான் பிரீதியோட லட்சணம். ஆத்ம விசாரம் பண்ணறதுக்கு நமக்கு முடியும். யோக வாசிஷ்டத்துல பிரகலாதனுக்கு பகவான் அனுகிரகம் பண்றதாக ஒரு சந்தர்ப்பம் உண்டு. நரசிம்மாவதாரத்துக்கெல்லாம் அப்புறம் திரும்பவும் பிரகலாதன் முன்னால் பகவான் வரதாக ஒரு கதை. அப்போ பிரகலாதன் கேட்கிறான் பகவான் கிட்ட. பகவான் கேட்கிறான், உனக்கு என்ன வரம் வேணும்? பிரகலாதன் சொல்றான், பகவானே எனக்கு வரம் எதுவும் தேவையில்லை, நீங்க எது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க பண்ணுங்க. அப்ப பகவான் சொல்றான், எல்லாத்தையும் விட சிறந்த வரம் நான் உனக்கு தரேன். அந்த சிறந்த வரம் என்னன்னா பிரம்ம விஸ்ராந்தி பர்யந்தா விசாரோஸ்து தவானகா அப்படிங்கிறார். மனசு பூர்ணமா பிரம்மத்துல விஸ்ரமம் அடையிற வேற ஆத்ம விசாரம் பண்றதுக்கு இருக்கிற சக்தியை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற. இதான் எல்லாத்தையும் விட பெரிய ஆசீர்வாதமாம். அப்போ அந்த விசாரம்ங்கிறது சத்துவகுணம் உத்ரிக்தமா இருக்கிற போதுதான் பண்ண முடியும். நான் யாருங்கிற விசாரம். நான் யார் விசாரம் யாருக்கு பண்ண முடியறதோ அவன் சாத்விகன்னு புரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு லட்சணம். அவன் வெளிப்படையா எப்படி வேணா இருப்பான். வெளிப்படையா எப்படி இருந்தாலும் யாருக்கு இந்த விசாரம் உள்ள புரிக்கிறதோ அவன் சாத்விகன் தான். சாத்விகனுக்கு தான் அது முடியும். இதுக்கு பகவான் ஒரு கதை சொல்றார். வைதிக கர்மங்கள் எல்லாமே இந்த சத்துவத்தை உண்டாக்கி ஆத்ம விசாரத்துல கொண்டு விடும். ரிபு கீதையில வரக்கூடிய ரிபு கீதை அதுல இருந்து வருது. ரிபு மகர்ஷிக்கு நிதாகன்னு ஒரு சிஷ்யன். அந்த சிஷ்யன் ரொம்ப நாள் குரு கிட்ட வேதம் எல்லாம் படிச்சார். ரிபு மகர்ஷி பெரிய ஞானி. இவருக்கு பல முறை பிரம்மோபதேசம் பண்ணியும் இவருக்கு மண்டையில ஏறுறதில்லை. சரி, நீ இந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணு, போய் கிரகஸ்தனா இருன்னு அனுப்பிச்சுட்டான். நிதாகன் போய் பட்டணத்துல போய் ராஜாக்கு குருவாய் அங்க பெரிய பண்டிதராய் நிறைய சிஷ்யர்களை எல்லாம் சேர்த்துட்டு இருக்கான். ஓரோ வருஷமும் ரிபு தன் சிஷ்யன் எந்த நிலையில இருக்கான்னு பாக்கிறதுக்கு போறார். போறவர் அப்பப்ப போய் பார்க்கிறார். இவனுக்கு பல வேஷத்துல போறான், சிஷ்யனுக்கு தெரியாம. ஓரோ வேஷத்துல போறது இந்த நிதாகனுக்கு இன்னும் அந்த பிரம்ம வித்யை தெளிவு ஏற்படுறதாக காணவே இல்லை. ஒரு வாட்டி ரிபு மகர்ஷி ரொம்ப விருத்தனான ஒரு கிராமீணனோட வேஷம் போட்டுன்னு அங்க போறார். அப்போ ராஜா தெருவில் ராஜாவோட கோஷ்டி போறது. நிதாகன் ரோட் சைட்ல அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கிற போது ரிபு கிட்டக்கு
கிட்டக்கு வந்து நமஸ்காரம் அப்படின்னு. அவன் நமஸ்காரம் பெரிய கௌரவத்தோட. நான் வந்து கிராமத்திலேருந்து வரேன், எனக்கு இந்த பட்டணத்து சமாச்சாரம் எதுவும் தெரியாது, அதனால இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, இது ராஜாவோட கோஷ்டி, அந்த ஆர்மி போறது. அது ஏன் இவள இப்படி நடக்கிறா? கை நீட்டி நடக்கப்படாதோ? இல்லை, அது பட்டாளம். பட்டாளம் அப்படிதான் போகும். பட்டாளம்னா என்ன? யுத்தம் பண்றதுக்கு இருக்கிற. எதுக்கு யுத்தம் பண்ணணும்? இல்ல நம்மளை பெரத்தியார் தாக்க வருவா, இல்லைன்னா மற்ற ராஜ்யங்களை அடக்கணுமா? எதுக்கு ராஜ்யத்தை அடக்கணும்? என்ன முட்டாளா இருக்கிய? எனக்கு எதுவும் தெரியாது, நான் கிராமத்துல இருந்து வந்தேன், தயவு பண்ணி எங்கிட்ட கோபிச்சுக்கப்படாது சொல்லி கொடுக்குமே. அப்படியா? இவர் ஏதோ ரொம்ப கல்ச்சர்டான ஒரு பிளெயின்ல இருந்து அன்கல்ச்சர்டு பர்சனுக்கு உபதேசிக்கிற பிளெயின்ல அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இவர் கேட்கிற காட்டுல விலங்குகள்லாம் சண்டை போட்டுக்குமே, அது மாதிரியா? இருக்கு ஒரு வாஸ்தவம். நம்ம கல்ச்சர்ட் ஆகுந்தோறும் விலங்குகளை விட மோசமா தான் போயிட்டு இருக்கோம், மிருகங்களை விட. ராஜாவோட பட்டாளம். ராஜானா அது நம்மளையெல்லாம் பரணம் பண்ண. நம்மள எதுக்கு பரணம் பண்ண? நம்மள எல்லாம் ஈஸ்வரன் பரணம் பண்ணிட்டு இருக்கானே, அப்படியே இருந்துட்டு போதானே வேணும். நமக்கு எதுக்கு பரணம்? நமக்கு இப்ப அப்படித்தான் தோணுறது. ராஜா யாரு தான் அங்க தெரியறதே, அதுதான் ராஜா. எங்க தெரியாது? அதான் அந்த யானை மேல உட்கார்ந்து இருக்காரே, அவர் தான் ராஜா. யானை ஏது, ராஜா ஏது கேட்கிறார். ரொம்ப கோபம் வருது நிதாகனுக்கு. கோபிச்சுக்காதேப்பா, என்னை பார்த்து கோபிச்சுக்காதே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் கேட்கிறேன், கொஞ்சம் சொல்லிக் கொடு. ராஜா ஏது, அந்த யானை ஏது? மேல உட்கார்ந்து இருக்கிறது ராஜா, அவரை வகிச்சுட்டு இருக்கிறது யானை. மேலன்னா என்ன, கீழேன்னா என்ன? ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன பண்ணா, தன் குருன்னு தெரியாதோ இல்லையோ, அப்படியே நீ இப்படி கை கும்பி நிக்க சொல்லி அவர் மேல ஏறி உட்காந்துனான். அவன் மேல ஏறி உட்காந்துட்டு, நான் மேல இருக்கேன், இப்ப நீ கீழே இருக்க, புரிஞ்சுண்டியா? கொஞ்சம் புரிஞ்சது. பட்ச இப்ப இந்த நான் என்ன அப்படின்னு அப்படியே நின்னுட்டான் அவன். இவ்வளவு நாள் கவனம் செலுத்தாத சென்டர்ல கவனம் போயிடுது. இவ்வளவு நாள் எதுலயோ உடம்புல அதுல இதுல இருந்த அந்த அட்டென்ஷன் போய் நான் என்ன அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ, அந்த நான்கிறதுல போய் நின்றுடுது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த நிலை நிற்க தன் குரு தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு விழுந்து நமஸ்காரம் பண்றார் ரிபு மகர்ஷி. அவருக்கு ரிபுகீதை உபதேசம் பண்றார். அந்த நான்கிறதோட உண்மை ஸ்வரூபத்தை போதிக்கிறார். அந்த நான் அகங்காரமா தோன்றதே, அது அகங்காரம் அல்லப்பா, அது பிரம்மமயம். பிரகிருதி விகிருதி பின்னஹம் சுத்த போதஸ்வபாவஹாம் சத் அசதிதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷம் விலசதி பரமாத்மா ஜாக்ரதாதிஷ்வவஸ்தாசு அஹம் அஹம் இதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தேஹே. ஆதிசங்கரர் விவேக சூடாமணி பகவான் சொல்ற மாதிரியே அதே வார்த்தை, அகம் அகம் இது சாட்சாத் சாட்சி ரூபேண பரமாத்மா விலசதி. ஜீவாத்மா நினைச்சுக்காதேங்கிறதுக்கு தான் பரமாத்மாவே அகம் அகம் அப்படின்னு புத்திக்கும் சாட்சியா விளங்கிறது பரமாத்மா. அப்ப அந்த அகம் என்ன அப்படின்னு பார்த்தா பரமாத்மா அங்க பிரகாசிக்கும், பரமாத்மா அங்க ஜொலிக்கும். அதான் அகமிதி குத ஆயாதி இது அன்விஷ்ய அந்த பிரவிஷ்டயா அத்தியமலதியா. சுத்தமான புத்தினால, புத்தி சுத்தமாக நான்கிறத நாடும். அப்படி நாடி அவகம்யஸ்வம் ரூபம், இந்த நான்கிறதுடைய ரூபம் என்ன, நான்கிறது என்னங்கிறத ஆராய்ச்சி பார்க்க அந்த நான் அது உண்மையான உருவம் என்னவோ அதை காட்டும். அப்படி காட்ட அவகம்யஸ்வம் ரூபம் சாமியதி. சாமியதினா ஒடுங்கிறது, அடங்கிறது. இட் மர்ஜஸ், இட் பிகம்ஸ் ஒன் வித்.
அருணாச்சலா துவயி அப்படிங்கிறார். ஹே அருணாச்சலா, உன்னில லயமாகிறது. நான் என்ன அப்படின்னு நாட நான்கிற அகங்காரம் உள்ள பூந்து 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 போய் நிச்சலமான ஸ்வரூபத்துல உணர்வுல லயமாகிறது. அந்த செப்பரேட் இண்டிவிஜுவாலிட்டி, செப்பரேட் என்டிட்டி, நான்கிறது ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற நினைப்பு இருக்கே, அது போய் நிச்சலமான உணர்வு போதம் அந்த இடத்துல ஜ்வலிக்கிறது. அதுக்கு ஒரு உபமை சொன்னார். நதி இவ அப்தௌ அப்படின்னார். அப்தீன சமுத்திரம். நதி சமுத்திரத்துல கலக்கிறது. அப்புறம் அது என்ன நதி தெரியாது. இப்ப அடையார் சமுத்திரத்துல கலக்கிற இடத்துல போய் பார்த்ததுன்னா அது நதி. சமுத்திரத்துல கலந்தாச்சுன்னா அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. காவேரி, கங்கை எதுவும் பேதமே கண்டுபிடிக்க முடியாது. யதா நத்யா ஸ்யந்தமானாஹம் சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தஹ பராத் பரம் புருஷம் உபைதி திவ்யம். உபனிஷத் சொல்றது. யதா நத்யः ஸ்யந்தமானாः சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி. ஓடக்கூடிய நதிகள்லாம் போய் சமுத்திரத்துல ஒடுங்குற மாதிரி நாமரூபே விஹாய, அதோட பேரும் உருவமும் விட்டு. ததா வித்வான், அதுபோல ஞானி நாமரூபாத் விமுக்தா, நாமரூபங்களை எல்லாம் விட்டு பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம், பராத்பரனாயிருக்கக்கூடிய திவ்யமான பரமாத்மாவில பரமபுருஷன்ல லயமாகறான். தன்னையே விட்டுடுறான், தன்னையே இல்லாம பண்ணி பரமபுருஷன்ல லயமாகறான். இதான் நதி இவ அப்தௌ அப்படின்னார். சமுத்திரத்துல ஒடுங்கக்கூடிய ஆறு மாதிரி. கடலில் எழும் ஜலம் மேகமாயி திரும்பவும் கடலை அடங்கிறது அப்படின்னு பகவான் அருணாச்சல அஷ்டகத்துல சொல்றார். அது மாதிரி எல்லா உருவங்களும் ஹே அருணாச்சலா உங்ககிட்ட லயமாகும். அருணாச்சல அஷ்டகத்திலையும் இதே மாதிரி ஒரு பாட்டு வரும். கடல் எழும் நீர்தான் கடல் நிலை அடைவரை தடை செய்தும் நில்லாது ஓடுறது இல்லையா? அது மாதிரி இந்த ஜீவனுக்கும் அந்த கடலை போய் அடையிற வர, பூர்ண நிலையை அடையிற வர அது எத்தனை தடை செய்தாலும் அது ஓடிண்டே இருக்கும். உள்ள நம்ம தேடின்னு இருக்கோம், அருணாச்சலத்தை தான் தேடின்னு இருக்கோம். எல்லாரும் அண்ணாமலையைத்தான் தேடுறோம். அதை எங்க தேடி கண்டுபிடிக்கணும்? நம்மளையே கண்டுபிடிக்கணும், நம்ம ஸ்வரூபத்திலேயே கண்டுபிடிக்கணும், நம்ம ஹிருதயத்திலேயே கண்டுபிடிக்கணும். அதுதான் தியானம்ங்கிறது. எல்லா தியானமும் இந்த ஆத்ம தியானத்துல ஒடுங்கும். வெளி விஷயமா ஓடின்னு இருக்கிற மனம் வெளி விஷயம் நாடாம உன்முகமாயெடுத்தனால் இந்த ஸ்வரூபத்தை கவனிக்கும். வெளிவிடயம் விட்டு விளங்கும் அருணேஷா, வழியடக்க நிற்கும் மனத்தால் உளமதனில் உன்னை தியானித்து யோகி ஒளி காணும் உன்னில் உயர்வுறும் ஈதும். அடுத்த பாட்டுல பகவான் சொல்றார், தியக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்த பிராணேன ருத்த மனசாந்தஸ்துவாம் தியாயன் பஷ்யதி யோகி தீதிதிம் அருணாச்சல துவயி மஹீயம் தே. தியக்த்வா விஷயம் பாஹ்யம். இப்ப வெளியிலேயே போயிட்டு இருக்கோம் இல்லையோ, வெளி பார்க்கிறவர உள் பார்க்க முடியாது. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா, லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பகிர்முக சுதுர்லபா, பகிர்முகமா இருக்கிறவாளுக்கு துர்லபம் கிடைக்காது. அந்தர்முக சமாராத்யா, அந்தர்முகமா திரும்புறவாளுக்கு கிடைக்கிறது. அப்ப அந்த அந்தர்முகமா திரும்பக்கூடிய நிலை தியக்த்வா விஷயம் பாஹ்யம். வெளியில என்னென்னலாமோ இருக்கட்டும். உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, பகவான் நம்மளை ஏமாத்தி விட்டார்னு சொல்றது. எப்படி ஏமாத்தினார்னா, புலன்களையெல்லாம் வெளிமுகமா திருப்பி வச்சு அவர் உள்ள போய் உட்கார்ந்துட்டார். அப்புறம் உள்ள திரும்புன்னா எப்படி திரும்புறது? பராஞ்சிகானி வியத்ரிணத் ஸ்வயம் பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். அப்படி இருந்தும் ஏதோ ஒரு தீரன் பண்ணிவிட்டானாம். கஷ்சித் தீரா
பிரத்யகாத்மானமைச்சது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன். அமிர்தத்துவத்தை அடையணுங்கிற ஆசையோட ஏதோ ஒரு தீரன் தைரியசாலி புலன்களை உன்முகமா திருப்பி தன்னை தேடினான். ஐம்புலன்களையும் உன்முகமா திருப்பி தன்னை தேடினான். ஈஸ்வரனை வணங்கணும். எப்படி வணங்கணும்? நாராயணகுரு சுவாமிகள் மலையாளத்தில் ஒரு பாட்டுல சொன்னார், கண்ணுகள் அஞ்சும் உள்ளடக்கி தெருதரே வீணு வணங்கி ஓதிடேனும் அப்படின்னா. 5 கண்ணுகளும் வெளியில இருக்கிற கண்ணுகள், வெளிமுகமா பார்க்கிற கண்ணுகளை உள்ளடக்கி தெருதரே வீணு வணங்கி ஓதிடேனும் அப்படின்னு. திரும்ப திரும்ப உள்ள வணங்கு நீ. அறிவிலுமேறி அறிஞிடுന്നവൻ தன் உருவிலுமொத்து புறத்தும் உஜ்வலிக்கும் கருவின கண்ணுகளஞ்சும் உள்ளடக்கி தெருதரே வீணு வணங்கி ஓதிடேனும். அறியக்கூடினவன் உருவு. அறிவு வெளிமுகமான அறிவை விட்டு அறியக்கூடினவன் உருவு இருக்கே, அந்த உருவில் இருக்கக்கூடிய வஸ்துவை பார்க்க 5 புலன்களையும் உன்முகப்படுத்தி, அதுதான் தெக்துவா விஷயம் பாஹ்யம். உன்முகப்படுத்துறதுன்னா எப்படி? கண்ணை திருப்பி இப்படி உள்ளுக்கு வச்சுக்க முடியுமா? காதை திருப்பி உள்ளுக்கு வச்சுக்க முடியுமா? உன்முகப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா, மனம்தான் கண்ணால வெளியில வந்து உருவத்தை கவனிக்கிறது, மனம்தான் செவியால சப்தத்தை கேட்கறது, மனம்தான் மூக்கால மணக்கிறது, மனம்தான் நாக்கால ருச்சிக்கிறது, மனம்தான் தொக்கால ஸ்பர்சிக்கிறது. இந்த 5 புலன்களும் இல்லாம கனவு வேளையில மனம் எல்லாம் பண்றது. மனம் தானே பார்த்துக்கிறது, தானே கேட்டுக்கிறது, தானே ருச்சிச்சுக்கிறது. சொப்பனத்துல நம்ம ஒரு ட்ரீம் பார்க்கறத கண் இல்லாட்டாலும் காண்றோம், காது இல்லாட்டாலும் கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். ஸ்வயம் மனசே பண்ணிக்கிறது. அந்த மனம்ங்கிற ஒரு எனர்ஜி, மனசுனா என்ன? எனர்ஜி தான். அது ஒரு ஊர்ஜம் தானே, அது ஒரு எனர்ஜி தான் நமக்குள்ள. நமக்கு கவனிச்சோமானால், இதெல்லாம் இப்ப நான் வெளியில சொல்றேனே நம்மளே கவனிக்கணும், அப்பதான் நமக்கு புரியும். மனசுங்கிறது ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி நம்ம இப்படியே உட்கார்ந்து இருக்கோம்னா, கண்ணு கவனம் வெளியில போகாம இருந்தா பிளிக்கர்லெஸ்ஸா இருக்கும். கண் நிச்சலமா நம்ம உள்ளேயே நினைச்சுட்டு இருக்கோம்னா பிளிக்கர்லெஸ்ஸா இருக்கும். அப்படியே நம்ம முன்னால யாரோ ஒருத்தர் இப்படி போக பிளக்குன்னு இப்படி வெளி கண்ணுக்குள்ளால அந்த உள்ள இருக்கிற அந்த ஊர்ஜம் இருக்க வெளியில குதிக்கும். நம்ம பார்ப்போம் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். பூஜைக்குன்னு உட்கார்ந்து இருக்கோம், கவனிச்சுட்டே இருப்போம். இப்படி யாராவது போனாலும் டக்குன்னு இப்படி தெரியாம அந்த கண்ணுக்குள்ளால அந்த இது வெளியில தாவும். ஜபத்துக்கு உட்கார்ந்து இருக்கோம், உள்ள பார்த்துட்டு இருக்கோம், கண்ணு வெளியில தாவும். அப்படி வெளியில குதிக்காம, கண்ணாலேயோ செவியாலேயோ மூக்காலேயோ நாக்காலேயோ வெளியில குதிக்காம அந்த ஊர்ஜம் உள்ளத்திலேயே ஒடுங்கக்கூடியதுதான் தெக்துவா விஷயம் பாஹ்யம்ங்கிறது. வெளியில பழைச்சட்ட இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. பகவான் அக்ஷரமண மாலையில சொல்றார், 5 கள்வர் அகத்தினர் புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலான்னு பாடினா பகவான், ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலம். இது வெளியிலேருந்து பண்ற வேலை, அது ஒரு வழி. நமக்கு விவகாரத்துல அகங்கிறது அதுதான் வழி, வேற வழி கிடையாது. என்னதுன்னா, இப்போ உள்ள பார்த்துட்டு இருக்க முடியுமா? திரும்பவும் வெளியில வருவோமே, எல்லாத்தையும் பார்ப்போமே. அப்ப என்ன பண்ண முடியும்? பார்க்கறதெல்லாம் அருணாச்சல ஸ்வரூபம்னு நினைச்சுக்கணும். கேட்கறதெல்லாம் அந்த சப்த பிரம்மம் தான். அர்த்தமே கொடுக்கப்படாது. அர்த்தம் கொடுக்கறதுனால தானே நம்ம மாட்டிக்கிறோம். இப்ப கிளிகள்லாம் கத்துறது ஏதாவது நமக்கு தெரியுமா? இப்ப பிரெஞ்சு பாஷையில ஏதோ ஒருத்தன் வந்து சிரிச்சுட்டே என்ன திட்டினா நான் என்ன நினைச்சுப்பேன்? என் பிரவச்சனம் ரொம்ப நல்லா இருக்கு சொல்றான்னு நினைச்சுப்பேன். தேங்க்ஸ் மே. எனக்கு என்ன புரியும்? புரிஞ்சுக்கிறத தான் நான் மாட்டிக்கிறேன். அந்த வேர்ட்ஸ் கிரியேட் பண்ற அந்த சிம்பிள்ஸுக்கு நான் ஒரு மீனிங் கொடுக்கறத தான் நான் மாட்டிக்கிறேன். அது வெறும் சப்த பிரம்மம். ஏகநாத சுவாமிகளை ஒருத்தர் வந்து திட்டினாராம் அவ வீட்டு வாசல்ல, கோபப்படுத்துறதுக்கு. 2 மணி நேரம் இவர் தத்தாத்திரேயனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். இந்த 2 மணி நேரம் திட்டிட்டு அவர் ஒரு சொம்புல பாலை எடுத்துன்னு வந்து இவருக்கு கொடுத்து, இவ்வளவு நேரம் என் மனை முன்னால வந்து நின்று நீ நாத பிரம்மத்தை எழுப்பின, சப்த பிரம்மம், உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், பாலுக்குடி. அவர் ஒரே அர்த்தம் தான் கொடுத்தார். அந்த சப்தம் ஏதோ வந்துட்டு இருந்தது. சப்தம் எங்கேருந்து வருது? ஹிருதயத்திலேருந்து வருது. ஹிருதயத்திலேருந்து எந்த சப்தம் வந்தாலும் ஆத்மாவிலேருந்து எழும்புறது ஆத்மாதான். அதனால அந்த சப்தமும் ஆத்மாதான். சரி, கேட்கிறதெல்லாம் பகவத் ஸ்துதி, காணக்கூடியதெல்லாம் பகவானோட உருவம், பண்ணக்கூடியதெல்லாம் பகவானோட பூஜை. எனக்குன்னு ஒன்று இல்லாம ஆயிடுத்தானால் இதெல்லாம் அப்படி பரிணமிச்சிடும்.
യാതൊന്നു കാൺപതതു നാരായണ പ്രതിമ, യാതൊന്നു കേൾപ്പതതു നാരായണ ശ്രുതികൾ, യാതൊന്നു ചെയ്വതതു നാരായണ അർച്ചനകൾ, യാതൊന്നിതൊക്കെ ஹரிநாராயணாய நம அப்படின்னா ஹரிநாம கீர்த்தனத்துல. நமக்கு உலகத்துல விவகாரம் பண்ற போது இந்த சித்தாந்தம் நம்மளை ரொம்ப காப்பாற்றும். தியானம் பண்ற போது ஆத்ம விசாரம், விவகாரம் பண்ற போது எல்லாத்திலையும் நம்ம மெதுவா இம்போஸ் பண்ணணும். இது ஆதிசங்கரர் சொல்ற வழி. அபரோக்ஷானுபூதியில எல்லாம் சொல்ற, எதை பார்த்தாலும் உனக்கு இது மைக்குன்னு யாரு சொல்லி கொடுத்தா? யாரோ ஒரு நாளத்துல சொல்லி கொடுத்துருக்கா, அதனால இப்ப மைக்குன்னு பாக்குற. இது பொம்மநாட்டி, இது புருஷன், இதெல்லாமே யாரோ நம்மளை ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சதுனால தான் இந்த பேதம் எல்லாம் தெரியறது. இதை மெதுவா டீஹிப்னோடைஸ் பண்ணு. அன்னைக்கு விவேகானந்தர் சொன்ன மாதிரி டீஹிப்னோடைஸ் பண்ணி தடங்கணும் உள்ள விவகாரத்துல. தியானத்துக்கு இது இந்த மனோ வேலையெல்லாம் தியான வேலையில பண்ணப்படாது. தியான வேலையில சிம்பிள் ஸ்டில்னஸ் தான். நான் யாரு, உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எனக்குள்ள பூந்துக்காம இருக்க நான் ஒரு கவச்சம் போட்டுக்கணும். அந்த கவச்சம் போட்டுக்கிறதுக்கு இருக்கிற வழிதான் பகவான் இன்னும் வரக்கூடிய ஸ்லோகத்துல சொல்லப்படுறார். இந்த கவச்சம், இதுக்குதான் நாராயண கவச்சம்னு பாகவதத்துல பேரு. நாராயண கவச்சம் என்னன்னா பாக்குறதெல்லாம் நாராயணன் தரிச்சுக்கிறது தான், இல்லாம அந்த ஸ்லோகத்தை பைஹார்ட் பண்றதல்ல. எல்லாரும் பாகவதத்துல எந்த பார்ட் படிச்சாலோ படிக்கலையோ நாராயண கவச்சம் படிப்பா. எதுக்குன்னா வெளியில போனா ஏதாவது ஆபத்து வராம இருக்கணுமே அதுக்கு. நான் உங்க நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு சொல்லலை, இருந்தாலும் கொஞ்சம் கூட சீரியஸ் டாக்கா இருக்கிறதுனால சொல்றேன். அந்த கவச்சம் உபதேசம் பண்ணினவர் விஸ்வரூபன் ஒருத்தர். கொஞ்சம் கழிஞ்ச உடனே அந்த விஸ்வரூபன் தலையை வெட்டி விட்டான் இந்திரன். அப்ப அந்த கவச்சம் என்னத்துக்கு? அந்த கவச்சம் வெளியிலேந்து, நான் முதல்ல சொன்னேன், வெளியிலேந்து என்ன நடக்கிறதுக்கு இருக்கோ அது நடந்தே ஆகும். அந்த கவச்சம் எதுக்குன்னா, உலகத்தில் இருக்கிற ஒரு வஸ்துவும் எனக்குள்ள பூந்து என்னுடைய நிம்மதியை கெடுத்து என்னோட சாந்தியை நஷ்டமாக்காம இருக்கணுமானால் ஒரு கவச்சம் நான் போட்டுக்கணும். எப்படி உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எனக்குள்ள பூந்துக்கிறது? ராகத்வேஷத்தினால. எதுலையாவது விருப்பம் வந்ததானால் அது என் உள்ள பூந்துக்கும், எதுலையாவது வெறுப்பு வந்ததானால் அது என் உள்ள பூந்துக்கும். அந்த வெறுப்பும் விருப்பும் வராம இருந்தால்தான் எனக்கு நிம்மதி உள்ளத்துல இருக்கும். அந்த வெறுப்பு விருப்பு எப்படி வராம இருக்கும்? யாரையுமே பார்க்க போறதில்லை. ஒரு குகைக்குள்ளே உட்கார்ந்துக்கிறேன்னு வைக்க முடியுமா? ஒரு வேலையும் பண்ணாம இருக்க முடியுமா? வெளியில போகாம இருக்க முடியறதில்லை, ஜனங்களை பார்க்காம. அங்க நாராயண கவச்சத்திலேயே சொல்றார், யதோஹி பகவானேவ வஸ்துதா சத் அசத்சயத் சத்தியேன அனேன ந சர்வே யாந்து நாசம் உபத்ரவாக. எல்லா உபதிரவங்களும் எனக்கு நசிக்கணும். எப்படி நசிக்கும்? யதா பகவானேவ வஸ்துதா சதசத்சயத். இந்த காணக்கூடிய பிரபஞ்சத்துல, தோன்றக்கூடிய பிரபஞ்சத்துல எல்லா தோற்றங்களும் நாமரூபங்களும் பகவான் தான்ங்கிறதுனால, அதெல்லாம் பகவத் ஸ்வரூபம் தான்ங்கிறதுனால, இதை நான் சத்தியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால எல்லா உபதிரவங்களும் என்னை விட்டு போகட்டும். அப்படின்னா மெதுவா நான் யாருகிட்டையாவது வெறுப்பு இருக்கானால் அவளை மனசுனால பகவத் ஸ்வரூபமா கருதி பூஜை பண்ணி அந்த வெறுப்பை நீக்கிறேன். யார்கிட்டையாவது விருப்பம் அட்டாச்மெண்ட் வருதுன்னா அந்த அட்டாச்மெண்டையும் அவளை ஈஸ்வர ஸ்வரூபம்னு கருதி அட்டாச்மெண்டா பக்தியா மாத்துறேன். இப்படியே மெதுவா அட்டாச்மெண்ட் அண்ட் அவர்ஷன் இது ரெண்டு உள்ளேந்து விலகி விடுத்தானால் நம்ம விஷயங்களுக்கு நடுவில் இருந்தாலும் உலகத்துல இருந்தாலும் நமக்கு நிம்மதி அதிகமாயிட்டே இருக்குமே தவிர நம்ம நிம்மதி நிலகுலைஞ்சு போகாது. எல்லாத்துக்கும் நடுவிலையும் இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம உபயோகப்படுத்திக்கவும் செய்யறோம், விவகாரம் பண்ணவும் செய்யறோம். ஆனா எதுவும் நம்மளை உள்ள போய் இழக்காது. நமக்கு தெரியறது சர்வம் கலு இதம் பிரம்ம. காண்றதெல்லாம் அருணாச்சல ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூபம். இது நன்னா தெரிஞ்சு கொடுத்தானா தியானமும் வேண்டாம் நமக்கு. கண்ணை திறந்துட்டே தியானம் தான், பார்க்கறதெல்லாம் தியானம் தான். சுவாமி ராமதாஸ் எல்லாருக்கும் ராமநாம உபதேசம் பண்ணார். அவர் ஆசிரமத்துல போனவாள்லாம் கேட்பா, எங்க ஒரு ராமர் போட்டோ கூட உங்க ஆசிரமத்துல காணுமே, நீங்க எல்லாருக்கும் ராமநாம உபதேசம் பண்ற, ஒரு ராமர் போட்டோ கூட காணுமே, நீங்க எல்லாம் தான் ராமர், நீங்க வரவாள்லாம் ராமர் தான் எனக்கு. அப்படின்னா தசரத ராமன் இல்லையா அப்படின்னு கேட்டா, தசரத ராமனும் தான்.
தசரத ராமனும் நாம் பஜிக்கிற ராமன் தான், காண்றதெல்லாம் ராமஸ்வரூபம் தான். இதான் பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். எல்லாம் அருணாச்சலா உன்னுடைய உருவமா, அந்நியமில் அன்புஷை மன்னோன் அருணாச்சலா விளங்கும் இன்புருவா முன்னில் ஆழ்ந்தே. அடுத்த ஸ்லோகம் நம்ம நாளைக்கு பார்க்கிறோம். வெளி விஷயத்தை விட்டு மனசு உன்முகமாக அந்தஸ்துவாம் தியாயன் பஷ்யதி யோகி, வெளியிலேந்து மனசை உன்முகப்படுத்தி உள்ள பார்க்கிற போது யோகி பார்க்கிறான். என்னத்தை பார்க்கிறான்னா தீதிதிம் பஷ்யதி. தீதிதினா ஜொலிக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், அக்னி விளக்கு, உள்ளத்துல ஒரு ஜோதிஷ் பார்க்கிறான். அந்த ஜோதிஷ் தேமகீயம், ஹே அருணாச்சலா உன்னுடைய மகிமை, அது உன்னுடைய குளோரி, அது அவன் உள்ளத்திலேயே ஆத்ம ஜோதிஷாக பார்க்கிறான். அடுத்த ஸ்லோகத்துல சகலதும் அருணாச்சல ஸ்வரூபம்னு பகவான் சொல்றார். நாம நாளைக்கு பார்க்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந பாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.